தலைப்பை நான் 5 விதமாக பிரித்திருக்கிறேன். முதலாவதாக அவருடைய அறிவு தளம் என்ன, அவருடைய மொழியினுடைய வளம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய தலையீடுகள் என்ன. உலகத்தினுடைய தலை சிறந்த 3 பல்கலைக்கழகங்களிலே பயின்றவர். அவருடைய நெறியாளர்களாக இருந்தவர்கள், அவருடைய பேராசிரியராக இருந்தவர்கள், அவருடைய வழிகாட்டுகளாக மென்டர்ஸாக இருந்தவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த தாக்கமும் அம்பேத்கரிடத்திலே தொடக்க காலத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஜான் டுவே அவரிடத்திலே அவர் கற்றுக்கொண்ட பிராக்மேட்டிசம், அம்பேத்கருடைய மதமாற்ற உரை மராத்தி மொழியிலே இருந்தது. வெகு சில உரைகள் மட்டுமே சொந்த மொழியிலே அவர் பேசுகிறார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரனுடைய 135வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். டாக்டர் அம்பேத்கரனுடைய பன்முக ஆளுமைகளை பற்றி ஒரு தொடர் உரை நிகழ்த்தலை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற சமூக நீதி மையத்துக்கும் அதனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பிறந்த நாள் சிறப்பு உரையில் அம்பேத்கருடைய ஆய்வு மொழியும் ஆய்வு முறையும் அவருடைய அறிவு ஜீவி மனமும் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஒரு சிறு உரையை நான் ஆற்றுவதற்கு விரும்புகிறேன். இந்த தலைப்பை நான் 5 விதமாக பிரித்திருக்கிறேன். முதலாவதாக அவருடைய அறிவு தளம் என்ன, அவருடைய மொழியினுடைய வளம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய தலையீடுகள் என்ன. இப்படியாக நாம் இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். முதலாவதாக அவருடைய அறிவுத்தளம். அம்பேத்கர் ஒரு அறிவு ஜீவியாக உருவெடுப்பதற்கு அவர் சார்ந்திருக்கிற பின்புலம் எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்தது என்பதை நாம் ஆய்வு செய்வதற்கும் நாம் கலந்துரையாடுவதற்கும் நாம் முயற்சிப்போம். அம்பேத்கர் அவர்கள் உலகத்தினுடைய தலை சிறந்த 3 பல்கலைக்கழகங்களிலே பயின்றவர். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம், அடுத்தது இங்கிலாந்து மாநகரத்தில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அந்த நிறுவனத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்திலே அவருடைய ஆய்வு அந்த களங்கள், அடுத்தது ஜெர்மன் பான் பல்கலைக்கழகத்திலே அவருடைய சட்டம் என்ற சட்ட ஆய்வுகள் நடந்த அந்த பல்கலைக்கழகம். இப்படியாக இந்த 3 உலகத்தினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் அவருடைய ஆய்வு தொடங்கிய அந்த புள்ளி அவரை ஒரு பெரிய அறிவுஜீவியாக மாற்றியது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அமெரிக்க, இங்கிலாந்து, ஜெர்மன் பல்கலைக்கழகங்கள் அவர் பயின்ற பாடங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பாடங்களை அவர் பயின்று இருக்கிறார். 60க்கும் மேற்பட்ட தாள்களை, பேப்பர் அவர் அதிலே ஆய்வு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அவருடைய ஆய்வுக்களம் என்பது பொருளியல், வரலாறு, சமூகவியல், இறையியல், தத்துவம், இனவியல், மானுடவியல், இப்படியாக நாம் அவர் பயின்ற பாடங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே அவருடைய அறிவுக்களம் என்பது பல்கலைக்கழகங்களில் அவர் பயின்ற பாடங்களும் அந்த பல்கலைக்கழகங்களில் அவருக்கு பயிற்றுவித்த பேராசிரியர்களும், அவருடைய நெறியாளர்களாக இருந்தவர்கள், அவருடைய பேராசிரியராக இருந்தவர்கள், அவருடைய வழிகாட்டுகளாக மென்டர்ஸாக இருந்தவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த தாக்கமும் அம்பேத்கரிடத்திலே தொடக்க காலத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஜான் டுவே அவரிடத்திலே அவர் கற்றுக்கொண்ட பிராக்மேட்டிசம், நடைமுறைவாத இயல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நடைமுறை இயல், நடைமுறையில் என்ன இருக்கிறதோ அதை கற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி தன்னுடைய யுக்திகளை மாற்றிக்கொள்ளுகிற அந்த முறையை ஜான் டுவேயின் இடத்திலே அவர் கற்றுக்கொள்ளுகிறார். எட்வின் செலிக்மன் அவரிடத்திலே அவர் பொருளியலை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். எட்வின் செலிக்மன் என்பவர் அமெரிக்க அரசாங்கத்திற்கு பொருளியல் ஆலோசகராக இருந்தவர். அவரும் அவருக்கு பேராசிரியராக இருந்திருக்கிறார். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அவருடைய
தாக்கங்கள் அவரிடத்திலே சமூகவியலில் இருந்தது. மதம் பற்றிய குறிப்புகளிலே இதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலவே எமில் டர்கம் இடத்திலிருந்து சாலிடாரிட்டி என்கிற ஒரு பெரிய ஒரு கருத்தாக்கத்தை அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதே போலவே லார்ட் பால்போர் இடத்திலிருந்து அவர் பாசிட்டிவிசம், நேர்காட்சிவாதம் என்கிற ஒரு குறிப்பை அவர் எடுத்துக் கொள்கிறார். இப்படியாக அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதிலே இன்னும் சிலரை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் சோசியலிசம் என்ற அரசு சோசியலிசம் என்று நாம் இதை மொழிபெயர்ப்போம். அதை அவர் பெர்டினாண்ட் லெசால் இடத்திலே அவர் கற்றுக்கொண்டார். பெர்டினாண்ட் லெசால் அவர்கள் கார்ல் மார்க்சினுடைய நண்பர். அவர் சோசியலிச கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவர். இவரிடத்திலிருந்தான் அவர் தொழிலாளர்களுடைய உரிமையையும் சோசியலிசம் என்பதை பற்றிய தாக்கத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அதே போலவே ஜேம்ஸ் ஷார்ட்வால் அவரிடத்திலிருந்து ஜேம்ஸ் ஷார்ட்வெல் அவரிடமிருந்து அமைதி என்கிற ஒரு பெரிய கருத்தாக்கம். அவர் இவருக்கு பேராசிரியராக இருந்திருக்கிறார், வரலாற்று பேராசிரியராக அவர் இருந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தாக்கங்களும் அம்பேத்கருடைய சிந்தனைகளிலே நாம் அதிகமாக இருப்பதை காண முடியும். எனவே என்னுடைய முதல் குறிப்பாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புவது, அம்பேத்கருடைய அறிவுத்தளம் அவரை ஒரு பெரிய அறிவுஜீவியாக, ஒரு பெரிய ஆய்வாளராக, அவருடைய ஆய்வுக்களம் விரிந்த பரப்புடையதாக கடந்து செல்வதற்கு இது உதவி செய்தது என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது குறிப்பு, அம்பேத்கருடைய ஆய்வு முறைகளை, அவருடைய ஆய்வு மொழிகளை நாம் புரிந்து கொள்ளுகிற இன்னொரு தளம் என்னவென்றால் அவருடைய மொழிவளம். அம்பேத்கருக்கு இருந்த மொழிவளம். அம்பேத்கர் பற்றி விரிவாக ஆய்வு செய்த எலியனார் ஜெலேட் அவர்கள் அம்பேத்கரை கோலாப்பூர் அரசர் படிப்பதற்காக அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பியதற்கு முக்கியமான காரணம், அம்பேத்கரை அவர் நேர்காணல் செய்த போது அவரிடத்திலே இருந்த ஆங்கில புலமை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்களில் பரவி இருக்கிற ஆழ்ந்த ஆங்கில அறிவு என்று அவரும் ஒரு வரலாற்று பேராசிரியர். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்தியாவிலே மகர்களிடத்திலே அம்பேத்கருடைய இயக்கம் எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விரிவாக ஆய்வு செய்தவர். அவர் அம்பேத்கரை பற்றிய ஒரு மதிப்பீட்டை இப்படித்தான் சொல்லுகிறார். அம்பேத்கருடைய ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை, அவருடைய மொழிவளம் மிக அளப்பரியது என்று அவர் நம்மிடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே அம்பேத்கருடைய மொழிவளம் என்பது அம்பேத்கருடைய ஆய்வு தளங்களை விரிந்த வகையிலே நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அம்பேத்கருக்கு பல மொழிகள் தெரியும். மராத்தி, இந்தி, சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம், ஜெர்மனி, இப்படியாக பல மொழிகள் தெரியும். ஆனால் அவருடைய தாய்மொழியாக இருக்கிற மராத்தியில் அவருடைய ஆய்வுகளையோ அல்லது கருத்துக்களையோ அவர் எழுதவில்லை, பேசவில்லை. குறைந்த அளவிலான மாநாட்டு உரைகளைத்தான் அவர் மராத்தி மொழியிலே பேசியிருக்கிறார். குறிப்பாக மதமாற்ற உரையை மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய உட்கருத்து எதற்காக மதம் மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மராத்தி மொழியிலே அவர் பேசுகிறார். அம்பேத்கருடைய மதமாற்ற உரை மராத்தி மொழியிலே இருந்தது. வெகு சில உரைகள் மட்டுமே சொந்த மொழியிலே அவர் பேசுகிறார். இந்தி மொழியிலே அவர் சொற்பமான உரைகள் தான் நிகழ்த்தியிருக்கிறார். மற்ற எல்லா ஆய்வு கட்டுரைகளும் தொடக்க காலத்திலிருந்து அவருடைய இறுதி காலம் வரையிலான எல்லா ஆய்வு கட்டுரைகளும், எல்லா ஆய்வு புத்தகங்களும் ஆங்கில மொழியில் தான் எழுதப்பட்டது. ஏன் அவர் ஆங்கில மொழியில் எழுதினார் என்பது நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அவர் ஆங்கில மொழியில் எழுதினார் என்றால், அவருடைய கருத்துக்கள் உலகத்தில் இருக்கிற பரந்துபட்ட வாசகர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்திருக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு பன்னாட்டு மொழி. ஆங்கிலம் என்பது பன்னாட்டு மக்களிடையே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மொழி. இந்த மொழியில் நாம் பேசுவதும், இந்த மொழியில் நாம் உரையாற்றுவதும், இந்த மொழியில் நாம் நம்முடைய ஆய்வுகளை செய்வதும் பல ஆண்டு காலங்களுக்கு அது அழிக்க முடியாததாக, முக்கியமானதாக அது இருக்கும். பரந்துபட்ட நாடுகளிடையே, பரந்துபட்ட ஆய்வாளர்களிடத்திலே இந்த கருத்து போய் சேரக்கூடும். ஒருவேளை இவர்கள் சாதி அடிப்படையிலே அம்பேத்கருடைய கருத்துக்களை ஒதுக்குவார்கள் என்று சொன்னால், அல்லது இவர் சாதி வெறி பிடித்தவராக அல்லது சாதிய மனநிலையோடு கூட இதை எழுதியிருக்கிறார், எனவே இதுல முக்கியத்துவம் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், வெளிநாட்டுக்காரர்களாவது இந்த கருத்தை புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டு அவர்களாவது இதை தர்க்க ரீதியாக பேசுவார்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு பரந்த பன்னாட்டு வாசகர்களை அவர் கருத்திலே கொண்டு அவர் ஆங்கில மொழியில் அவருடைய எல்லா கட்டுரைகளும், எல்லா ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பரந்த ஆய்வுக்கு, அவருடைய ஆய்வினுடைய செறிவிற்கு அவருடைய மொழி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தது அவருடைய அறிவு செயற்பாடு. அறிவு செயற்பாடு என்பதை நான் அவருடைய ஆய்வு கட்டுரைகள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அம்பேத்கருடைய மாநாட்டு உரைகளை விட
அவருடைய ஆய்வுகள் தான் நமக்கு அதிகமாக தென்படுகின்றன. அவருடைய ஆய்வு கட்டுரைகள், குறு குறு கட்டுரைகள் அல்லது விரிந்த காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன என்பது போன்ற 500 பக்கம் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூல், அப்படியான பெரிய ஆய்வு நூல்களும் சிறிய சிறிய ஆய்வு நூலும் நமக்கு இருந்தாலும் இவைகளெல்லாம் ஆய்வு களத்திலே அம்பேத்கர் செய்த ஒரு அறிவு செயற்பாடாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதிலே ஒரு முறையிலே அம்பேத்கர் உருவாக்கி கொள்கிறார். அதாவது எந்த ஒரு ஆய்வை எடுத்தாலும் அந்த ஆய்விற்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு முறை, இன்டர்பிரிட்டேஷன். ஒரு ஆய்வை ஒரு கருத்தை எடுத்துக் கொள்ளுகிறார், அந்த கருத்தை அவர் விளக்கம் சொல்லுகிற முறைக்கு அவர் போகிறார். இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று. இரண்டாவது, அந்த விளக்கம் சொல்லுகிற முறையில் ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த கருத்துக்களை அவர் கட்டுடைப்பு செய்கிறார். கட்டுடைப்பு செய்வதை அவர் முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு அதை கட்டுடைப்பு செய்வதோடு நிறுத்தி விடாமல் அந்த கட்டுடைப்பு செய்யப்பட்ட கருத்திலிருந்து இன்னொரு புதிய கருத்தை உருவாக்குகிறார், மறுகட்டுமானம் செய்கிறார். மறுகட்டுமானம் செய்வதோடு கூட அவர் ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த அந்த பிரதிகளை அவர் மறுவாசிப்பு செய்கிறார். இது சமூக ஆய்வியலிலே எல்லா நிலைகளிலும் இன்றைக்கும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு ஆய்வு முறையில், ஒரு மெத்தடாலஜி. ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்குகிறார், அந்த கோட்பாட்டிலிருந்து ஒரு அறிவு தளத்தை அவர் உருவாக்குகிறார், அந்த அறிவு தளத்திலிருந்து ஒரு விவாதத்தை உருவாக்குகிறார். அந்த விவாதம் என்பது இன்னொரு கருத்திற்கு இட்டு செல்லுகிறது, அது செயல்பாட்டிற்கு நம்மை அழைக்கிறது. இப்படியாக ஒரு பெரிய ஒரு அறிவு சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒரு பெரிய ஒரு முறையியலை அவர் உருவாக்குகிறார். அந்த முறையியலில் நாம் ஆழமாக நாம் பார்க்க வேண்டுமானால் அதிலே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு விரிந்த ஒரு அறிமுகம் செய்கிறார். பொருளாதாரத்தில் தலித்துகள் ஏழைகளாக இருக்கிறார்கள், அது ஒரு கருத்து. கல்வி புலத்தில் அவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள், சமூகத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அரசியலில் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். சிறுபான்மை என்பது நாம் பொதுவாக எண்ணிக்கை சார்ந்து சமூகங்களுக்கு சொல்லுகிற விளக்கம். ஆனால் இங்கே அம்பேத்கர் சொல்லுகிறார், அரசியலில் அவர்கள் சிறுபான்மையினர், இன்னும் அவர்கள் உரிமை பெறாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வகுப்பு அல்லது வர்க்கம் என்கிற நிலையில் அவர் ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். தலித்துகளுடைய அடையாளத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குகிற பொழுது எல்லா நிலைகளிலும், ஒரு சமூகத்தில், ஒரு கல்வியில், ஒரு பொருளாதாரத்தில், ஒரு அரசியலில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர் அழகாக படம் பிடித்து காண்பிக்கிறார். ஒரு இடத்தில் அவர் அழகாக தலித்துகளுடைய நிலையை பற்றி சொல்லுகிற போது, திஸ் ஓன் பை சொசைட்டி அன்ஓன் பை கவர்மெண்ட் என்று சொல்லுகிறார். அதாவது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அரசாங்கத்தால் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதே போலவே அவர் இன்னொரு இடத்தில் தலித்துகளுடைய நிலை, இன்றைக்கு கிராமத்தில் வாழுகிற தலித்துகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது, அவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், கல்வியில் பின்தங்கியவர்கள், சிறுபான்மையானவர்கள், இப்படியெல்லாம் அவர் வெவ்வேறு நிலைகளில் சொல்லாமல் 2 வார்த்தைகளில் சொல்லி விடுகிறார். என்னவென்றால், அதாவது ஒரு பண்ணையாளுக்கும் ஒரு அடிமைக்கும் இடைப்பட்ட நிலையிலே தலித்துகள் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது பண்ணையாள் என்பது செர்ஃப் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில, அடிமை என்பதற்கு ஸ்லேவ் என்று சொல்லுவோம். செர்ஃப் என்பவர் அவர் பண்ணையாள், அவர் நிலத்தோடு கூட இணைக்கப்பட்டவர், அவருக்கு உரிமை இருப்பதை போல இருக்கும், ஆனால் உரிமை இல்லாததை போல இருக்கும். ஆனால் ஒரு அடிமையை விற்பதை போல அந்த பண்ணையாளை விற்க முடியாது. நிலம் எங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பண்ணையால் விற்கப்பட மாட்டார். ஆனால் அவர் கட்டாய வேலை செய்கிற ஒருவராக அவர் இருப்பார். ஆனால் அடிமை என்பவர் ஒரு பொருளாக, ஒரு அடகு வைக்கிற ஒரு பொருளாக அல்லது விற்கிற ஒரு பொருளாக அடிமை என்பவர் இருப்பார். அவர் கட்டாய வேலை வாங்கக்கூடியவராக இருப்பார். அவருக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒருவராக இருப்பார். இப்ப தலித்துகள் என்பவரை அவர் விளக்குகிற போது, அவர் எல்லா ஆய்வு கட்டுரைகளையும் தலித்துகள் என்பதற்கு அவர் சொல்லுகிற வரையறுக்கிற ஒரு வார்த்தை டிப்ரெஸ்ட் கிளாஸ், அடக்கப்பட்ட வர்க்கம் என்கிற ஒரு சொல்லைத்தான் அவர் திரும்ப 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 தன்னுடைய எழுத்துக்களில் அதிகமாக அழுத்தமாக பதிவு செய்கிறார். அப்படி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது இங்கே அவர் மிக தெளிவாக, இவர்கள் அடக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் இவர்களை இப்படித்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று வரையறுக்க முடியாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அவருடைய ஆய்வு முறையிலும் இன்னொன்றையும் அவர் முக்கியமாக அவர் எல்லா ஆய்வு கட்டுரைகளிலும் செய்வதை பார்க்கலாம். அது என்னவென்றால், கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஒரு முறை. அவருடைய ஒரு ஆய்வு கட்டுரைக்கு அவர் ஒரு கேள்வியவே தலைப்பாக வைத்திருக்கிறார். தீண்டப்படாதவர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எப்போது தீண்டப்படாதவர்கள் ஆக்கப்பட்டார்கள்? எப்படி அவர்கள் தீண்டப்படாதவர்கள் ஆக்கப்பட்டார்கள்? ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பையே, ஒரு ஆய்வினுடைய தலைப்பையே கேள்வியாகவே அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தொடக்கம் முதல்
நிறைவு வரை, அதாவது இறுதி பக்கங்கள் வரை அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற ஒரு முறைக்கு போகிறார். 2 கேள்விகளை கேட்பார், அந்த 2 கேள்விகளுக்கு பதிலை சொல்லுகிற ஒரு முறையை அவர் கடைபிடிக்கிறார். இந்த ஆய்வு மிக மிக முக்கியமானது. இந்த தீண்டப்படாதவர்கள் யார் என்கிற ஆய்வை அம்பேத்கர் அவர்கள் சமூகவியல் பார்வையிலிருந்தும் விளக்கம் சொல்லுகிறார். அதே போலவே அவர் ஒரு வரலாற்று பின்னணியில் இருந்தும் ஒரு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த புத்தகத்திலே அவர் ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய வேலை என்பது என்ன என்பதையும் அவர் தெளிவாக சொல்லி விடுகிறார். அதாவது பொய்யில் இருந்து உண்மையை பிரிக்கிற வேலை ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய வேலை. அதே போலவே உறுதியற்ற தன்மையிலிருந்து உறுதிப்பாடு இருக்கிற ஒரு தன்மை, உறுதியற்ற தன்மையில் இருந்து உறுதிப்பாடு இருக்கிற தன்மை, from uncertainty to certainty என்று அம்பேத்கர் சொல்கிறார். from uncertainty to certainty என்கிற ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பவர் பொய்யில் இருந்து உண்மையை பிரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், உறுதியற்ற தன்மையிலிருந்து உறுதிப்பாட்டிற்கு கடந்து போகிறவராக இருக்க வேண்டும். இந்த வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வரலாற்று ஆசிரியனாக நான் பொய்யில் இருந்து உண்மையை பிரித்து உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் என்கிற ஒரு கருத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அந்த ஆய்வு கட்டுரையில், குறிப்பாக தீண்டாமை எப்போது உருவானது என்கிற அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற இந்த முறையினை அவர் பயன்படுத்துகிற போது கிட்டத்தட்ட 13 நாடுகளில் தீண்டாமை என்பது எப்படி இருக்கிறது, தீட்டு புனிதம் என்பது எப்படி இருக்கிறது, அது மத பண்பாட்டில் இருந்தோ மதத்தில் இருந்தோ அல்லது மத பண்பாட்டில் இருந்தோ எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை அவர் விளக்கம் சொல்லுகிற முறையில் 13 நாடுகளில் இருக்கக்கூடிய தீட்டு புனிதம் என்கிற கருத்தை அவர் ஒப்பிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார். இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லுகிறார், பல்வேறு மேற்கோள்களை காட்டுகிறார், பல்வேறு நாடுகளில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார், பல்வேறு கேள்விகளை அவரும் திரும்ப திரும்ப எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர்கள் ஊருக்கு வெளியே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறார்கள், ஏன் அவர்கள் இந்த வேலையை குறிப்பிட்ட வேலையை செய்கிறார்கள், ஏன் இவர்கள் மாட்டு இறைச்சியை இவர்கள் மட்டும் ஏன் மாட்டு இறைச்சியை சாப்பிடுகிறார்கள், இப்படி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு ஏன் தீண்டாமை நிரந்தரமானதாக இருக்கிறது, ஏன் தீண்டாமை இன்னும் அழியாமல் இன்னும் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நீடித்துக் கொண்டே வருகிறது என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவராக இருக்கிறார். கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஒரு முறை என்பது அம்பேத்கருடைய ஆய்வினுடைய எல்லா தளங்களிலும் எல்லா ஆய்வு கட்டுரைகளிலும் நாம் பார்க்க முடியும். அதே போலவே இன்னொரு முறையை அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்துகிறார். என்னவென்றால் அது ஒப்பீடு செய்வது. ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த கருத்து அல்லது அந்த ஒரு நிகழ்ச்சி இது உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு நாடுகளில் நடந்திருக்கிறதா இல்லையா, நடந்திருக்கிறது என்றால் அந்த நாட்டில் எப்படி நடந்திருக்கிறது, இந்தியாவில் எப்படி நடந்திருக்கிறது, இந்தியாவில் இது நடக்கிறது இப்படி தலித்துகளுக்கு நடந்தால் மற்றவர்களுக்கு ஏன் நடக்கவில்லை என்கிற அவர் கேள்வியை கேட்டு பார்க்கிறார். குறிப்பாக அடிமைகளை பற்றி அவர் ஆய்வு செய்கிற போது இந்தியாவில் இருக்கிற தலித்துகளையும் மற்ற நாடுகளில் இருக்கிற அடிமைகளையும் அவர் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிற போது உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சமூகங்களில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட துன்புறுத்தப்பட்ட அடிமைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். உதாரணமாக ரோம நாட்டில் இருந்த ரோம அடிமைகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். அடிமைகளுடைய வியாபாரம், அடிமைகள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டது ரோம நாட்டில் தான் அதிகமாக நடந்தது என்பது நமக்கு தெரியும். அவர்கள் அடிமைகளுக்குள்ளாக விளையாட்டுகளை நடத்தி அந்த விளையாட்டில் இருந்து பார்வையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதை நடத்துகிற அரசர்கள் மகிழ்ச்சி அடைந்து அரசர்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைந்து கைகொட்டி ஆர்ப்பரிப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், பல ஆய்வு கட்டுரைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியாக இந்த இந்தியாவில் தமிழகத்தில் அல்லது வெவ்வேறு கிராமங்களில் இருக்கிற தலித்துகள் எப்படி அடிமைகளாக பல ஆண்டுகளாக இருக்கிறார்களோ இதை போலவே மற்ற நாடுகளில் அடிமைகளாக மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு ரோம நாட்டில் இருக்கிற அடிமைகளை அவர் ஒப்பிடுகிற போது ஒப்பிட்டு பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார். ரோம நாட்டில் இருக்கிற அடிமைகள் அவர்கள் சுதந்திரமாக ஒரு கவிதை எழுத முடியும், சுதந்திரமாக ஒரு பாடலை பாட முடியும், சுதந்திரமாக ஒரு நாடக நடிகராக இருக்க முடியும், சுதந்திரமாக அவர்கள் பிடிக்கிற வேலையை அவர்கள் செய்ய முடியும். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் தலித்துகள் அப்படியாக சுதந்திரமாக எந்த வேலையும் செய்ய முடியாது, அவர்கள் படிக்க முடியாது, அவர்கள் கவிஞராக முடியாது, அல்லது பிடித்த வேலையை செய்ய முடியாது என்று ஒப்பிட்டு அவர் பேசிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், ரோம அடிமைகளை விட மிகவும் தாழ்ந்த நிலையில் தலித்துகள் அதாவது தீண்டப்படாதவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த ரோம அடிமைகளோடு தலித்துகளை ஒப்பிடுவதோடு கூட அவர் நிறுத்தி விடாமல் அடுத்த கட்டத்திற்கு அவர் போகிறார். ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பினத்தவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தலித்துகளுடைய நிலையை ஒத்த ஒரு சமூக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தீண்டப்படாதவர்களை அம்பேத்கர் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். ஒப்பிட்டு அவர்கள் எப்படி சுதந்திரமாக பல நிலைகளில் வாழ முடிகிறது, அவர்கள் இன்றைக்கு ஆப்பிரிக்க அடிமைகளாக ஒரு காலத்தில் இருந்தாலும்
இன்றைக்கு அமெரிக்காவிலே குடிபெயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் பல்வேறு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இது அங்க இருக்கிற அடிமை நிலையில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஒரு கருப்பின அடிமையும் ஒரு கருப்பின மனிதனும் ஒரு வெள்ளை நிறத்தை சேர்ந்த மனிதனும் ஒரே பள்ளிக்கூடத்திற்குள் போக முடியும், ஒரே உணவகத்திற்குள் போக முடியும், அல்லது ஒரே ஆலயத்திற்குள் போக முடியும். ஆனால் இருவருக்கும் தனித்தனியான இருக்கைகள் போடப்பட்டது. ஒரே பள்ளிக்கூடத்திற்குள் நுழைய முடியும், ஆனால் வெவ்வேறு இருக்கைகள் அங்கே இருக்கும். ஒரே உணவகத்திற்குள் போக முடியும், அங்கே வெவ்வேறு இருக்கைகள் போடப்பட்டிருக்கும். ஒரே ஆலயத்திற்குள் அவர்கள் போய் அவர்கள் கடவுளை வழிபட முடியும், அங்கே 2 இருக்கைகள் போடப்பட்டிருக்கும். இது கருப்பினத்தவருக்குரியது, இது வெள்ளை இனத்தவருக்குரியது. இது கருப்பினத்தருடைய உணவருந்துகிற இருக்கை, இது வெள்ளை இனத்தவருடைய உணவருந்துகிற இருக்கை. ஆக இருவரும் 2 இனத்தை சேர்ந்தவர்களும் கருப்பர்களும் வெள்ளையர்களும் அந்த பொதுவெளிக்குள் அவர்கள் நுழைய முடியும், ஆனால் சமமான உரிமையை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் இந்தியாவின் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. ஒரே உணவகத்திற்குள் ஒரு தலித்தும் தலித் அல்லாதவரும் அல்லது சூத்திரனும், தலித் அல்லாத ஒருவரும் தலித்தும் அங்கே உணவகத்திற்குள் ஒன்றாக போக முடியாது. அல்லது ஒரே பள்ளிக்கூடத்திற்குள் தலித்தும் தலித் அல்லாதவரும் போக முடியாது. ஒரே ஆலயத்திற்குள் தலித்தும் தலித் அல்லாதவரும் போக. இப்படியாக அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஆய்வு முறையில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற முறையை அவர் பின்பற்றுவது ஒரு நிலை என்றால், அடுத்த நிலையில் அவர் ஒரு கருத்தை, ஒரு சிந்தனையை, ஒரு செயல்பாட்டை, ஒரு பாகுபாட்டை எடுத்துக்கொண்டு அது இன்னொரு நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பீடு செய்து அதை விட மோசமான நிலையில் தான் தலித்துகள் இருக்கிறார்கள் என்பதை நிறுவ முயலுகிறார். இன்னொரு உலக அரங்கில் பன்னாட்டு அளவில் மிகவும் மோசமாக நடத்தப்பட்ட இன்னொரு குழுவையும் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஜெர்மனிய பாசிசத்தால் ஹிட்லரால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட யூதர்களை அவர் கணக்கிலே எடுத்துக்கொள்கிறார். யூதர்களை கணக்கிலே எடுத்துக்கொண்டு யூதர்களுடைய வாழ்நிலையையும் தலித்துகளின் வாழ்நிலையும் அவர் ஒப்பிடுகிறார். யூதர்களுடைய குடியிருப்பை, யூதர்களை அவர்கள் தனியாக பிரித்து அவர்கள் பாகுபடுத்தி வேலை வாங்கி, கட்டாய வேலை வாங்கி, அவர்களை சித்திரவதை செய்து, நாஜி கொடுமைகள் செய்து அவர்களை படுகொலை செய்த அந்த இடத்திற்கு பெயர் கெட்டோ என்று சொல்வார்கள். கெட்டோ என்பது கிட்டத்தட்ட ஒரு தலித்துகளுடைய குடியிருப்பை ஒத்த ஒரு பகுதி என்று அம்பேத்கர் அந்த கருத்தை, அந்த இடத்தை, வாழிடத்தை அவர் வரையறுத்து கெட்டோ என்பதையும் சேரி என்பதையும் ஒன்றாக அவர் ஒரே நிலையில் வைத்து அவர் ஒப்பிடுகிறார். அங்கே கெட்டோ இருக்கிறது, இங்கே சேரி இருக்கிறது. அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள், இங்கே தலித்துகள் இருக்கிறார்கள். ஒப்பிட்டு விட்டு இறுதியில் சொல்கிறார், இவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கருத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள், பாகுபடுத்தப்பட்டார்கள். ஆனால் இங்கே நிரந்தரமான ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பண்டைய காலத்தில் பாகுபாடு என்பது, தீட்டு என்பது, ஒதுக்கி வைத்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இருந்தது. அது நிரந்தரமானதாக அங்கே இருக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் நிரந்தரமானதாக இருக்கிறது, பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது என்கிற கருத்தை அம்பேத்கர் ஒப்பீட்டு ஆய்வு செய்து அதை நிறைவு செய்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற முறையை அவர் பின்பற்றுவது ஒரு நிலை, ஒரு கருத்தை, ஒரு சிந்தனையை இன்னொரு கருத்தோடு, இன்னொரு நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு அதற்கு விளக்கம் சொல்வது இன்னொரு முறை. மூன்றாவது இன்னொரு முறையும் வைத்திருக்கிறார். அது ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த கருத்துக்கு ஒரு புதிய விளக்கத்தை தருகிற ஒரு வழிமுறையை, ஒரு ஆய்வு முறையை அம்பேத்கர் பின்பற்றுகிறார். காலனிய நீக்கம், டீகாலனைசேஷன் என்பதை குறித்து பிரான்ஸ் ஃபனான் போன்ற ஆய்வாளர்கள் மிக விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதாவது காலனிய சிந்தனையில் ஆட்பட்டு கொண்ட கருப்பினத்தவர்கள் இன்னும் காலனிய சிந்தனையில் தான் இருக்கிறார்கள், அடிமை நிலையில் தான் இருக்கிறார்கள், வெள்ளையர்களுக்கு அடிமையாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். வெள்ளையர்களின் சிந்தனை இன்னும் கருப்பர்களினுடைய உள்ளத்தில், மனதில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த காலனிய நீக்கம் என்கிற ஒரு புதிய கருத்தாக்கத்தை பிரான்ஸ் ஃபனான் போன்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதே போன்ற ஒரு கருத்தை ஃபனானுக்கு முன்பாகவே அம்பேத்கர் காலனிய மயமாகிவிட்ட சாதி இந்துக்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அங்கே காலனி என்பது சேரி என்பதும் தனித்தனியாக அவர் பிரித்துக் கொள்ளுகிறார். அதாவது காலனி என்பது வெளியிலிருந்து வந்து இங்கே ஆதிக்கம் செய்கிற ஒரு முறை. ஆங்கிலேயர்களுடைய இங்க காலனி ஆதிக்கத்தை நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். அதே போல அம்பேத்கர் காலனி சேரி
என்கிற ஒரு இரண்டு வகைப்பாட்டை அவர் பிரித்துக் கொள்கிறார். பிரித்துக் கொண்டு அங்கே சாதி இந்துக்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே தலித்துகள் இருக்கிறார்கள். காலனியம் என்பது சாதி இந்துக்களுடைய கையிலே இருந்து கொண்டு சுரண்டல் வடிவத்தை சுரண்டல் வடிவத்தை பின்பற்றுவதாக இருக்கிறது. இந்துக்கள் ஒரு புறத்தில், தலித்துகள் ஒரு புறத்தில், அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு புறத்தில், அதிகாரமற்ற ஒரு நிலை, உரிமையற்ற ஒரு நிலை ஒரு புறத்தில், மையம் என்பது ஒரு புறத்தில், விளிம்பு என்பது ஒரு புறத்தில். இந்த காலனியம் என்பது இந்துக்களுடைய ஆதிக்கத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால், ஒரு இந்து கிராமத்திற்குள், அதாவது ஒரு சாதி இந்துக்களுடைய கிராமத்திற்குள் நாம் போகிற போது அங்கே இந்து என்பவர் தனியாக ஒரு குடியரசாகவும், அங்கே தலித்துகளுடைய குடியிருப்பு என்பது ஒரு காலனிய மயத்திற்கு உட்பட்ட ஒரு இடமாகவும் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி காலனி ஆதிக்கத்தில் இங்கே அடிமையாக்கப்பட்ட இந்தியர்களாகிய நாம் எப்படி அவர்களுக்கு சேவை செய்வதற்காக, அவர்களுக்கு பணிந்து நடப்பதற்காக, அவர்கள் சொல்வதை செய்வதற்கு காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தோமோ, அப்படியாக அம்பேத்கர் இந்த தலித்துகள் இருந்தவர்கள் அவர்கள் சேவை செய்வதற்கும் பணியாற்றுவதற்கும் பணிந்து நடப்பதற்கும் அவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த காலனி ஆதிக்கம் என்பதை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து அவர்களை அடிமைப்படுத்துகிற நிலையை இங்கே உள்நாட்டில் இருப்பவர்கள், உள்ளூரில் வசிப்பவர்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிறவர்கள் அதே மாதிரியான ஒரு முறையை இங்கே பின்பற்றுகிறார்கள் என்பதை இங்கே அம்பேத்கர் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒரு கருத்திற்கு இன்னொரு புதிய கருத்தை சொல்கிற ஒரு முறையையும் அம்பேத்கர் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்படி இன்னொரு ஆய்வு நூலிலும் அம்பேத்கர் அவர்கள் கடைபிடிப்பதை பார்க்கலாம். ரிடல்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம், இந்து மதத்தினுடைய புதிர்கள் என்கிற அம்பேத்கருடைய ஒரு மிக முக்கியமான ஆய்வு கட்டுரையில் அம்பேத்கர் இப்படியான ஒரு முறையை அவர் பின்பற்றுகிறார். அதாவது ப்ராப்ளம் ஆஃப் த டெக்ஸ்ட் என்று அதை நாம் அறிவியல் முறையில், ஆய்வு முறையில் நாம் சொல்லுவோம். அதாவது பிரதிக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அதை நாம் புரிந்து கொள்வது. அதாவது பிரதிக்குள் இருக்கிற சிக்கல் என்பது இந்து மதத்தினுடைய பிரதிகளாக சொல்லப்பட்ட வேதங்கள், மனுஸ்மிருதி, கீதைகள், உபநிடதங்கள், இப்படியான இந்த இந்துக்களினுடைய புனித நூல்கள் என்று சொல்லப்படுகிறவற்றில் அந்த பிரதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அது எப்படி மற்ற சமூகங்களை ஒடுக்குகிறது, நசுக்குவதற்கு இந்த பிரதிகள் பயன்பட்டது என்பதை அவர் ஒரு கருத்தாக்கமாக எடுத்துக்கொண்டு அதை விவாதிக்கிறார். அடுத்தபடியாக ப்ராப்ளம் ஆஃப் லாங்குவேஜ், மொழியில் இருக்கிற சிக்கல். அதாவது மொழியின் வழியாக, சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, அது பிராமணர்களின் மொழி, இந்த மொழியின் வழியாக அவர்கள் பேசின கருத்து என்ன, கட்டமைத்த மேலாதிக்கம் என்பது என்ன என்பதை அவர் சொல்வதை பார்க்க முடியும். மூன்றாவதாக ப்ராப்ளம் ஆஃப் ரிலிஜன், ஒரு மதம் எப்படி சிக்கலானதாக மாறுகிறது என்பதை அவர் தனியான கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்து மதம் என்பது என்ன, இந்து மதம் என்பது ஒன்று இருக்கிறதா, இந்து மதத்திற்கென்று தனியாக ஒரு இறையியல் இருக்கிறதா, இந்து மதத்திற்கென்று தனிப்பட்ட ஒரு புனித நூல் இருக்கிறதா, இந்து மதத்தில் தனியான ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாரா, மற்ற மதங்களில் ஒரு கடவுள், ஒரு புனித நூல், ஒரு இறையியல் என்று இருப்பதை போல இங்கே தனியான இறையியலோ, தனியான புனித நூலோ, தனியான ஒரு கடவுளோ, அல்லது ஒரு சுதந்திர சிந்தனையோ, சமத்துவ நிலையோ, அல்லது சகோதரத்துவமோ அங்க இருக்கிறதா என்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர் இதெல்லாம் இல்லை என்று ஒவ்வொரு கருத்தாக அவர் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு விவாதிக்கிறார். இந்து மதத்தில் சுதந்திரம் இருக்கிறதா, இந்து மதம் சுதந்திரத்தை ஆதரிக்கிறதா, இந்து மதம் சுதந்திரத்தை முன்மொழிகிறதா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிறார். கேட்டு பார்த்து ஒவ்வொன்றாக அவர் பதில் சொல்கிறார். இறுதியில் அவர் சொல்கிறார், இந்து மதத்தில் சுதந்திரம் என்பதே இல்லை. அடுத்தது, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறதா, மற்ற மதங்களில் சகோதரத்துவம் இருக்கிறதே, இஸ்லாம் மதத்தில் சகோதரத்துவத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்தவ மதத்தில் அவர்கள் சகோதரத்துவத்தை பின்பற்றுகிறார்கள். இப்படியாக இந்து மதம் எப்போதாவது சகோதரத்துவத்தை பின்பற்றி இருக்கிறதா, அப்படியான கருத்துக்கள் அவர்களுடைய பிரதிகளில், அவர்களுடைய புனித நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டு பார்த்து இறுதியில் அப்படி இல்லை, இந்து மதம் என்பதற்குரிய முக்கியமான வரையறையே இந்து மதம் என்பதே ஏற்றத்தாழ்வு என்று அவர் சொல்கிறார். இறுதியாக இந்து மதம் என்பது சுதந்திரம் என்பதும் இல்லை, சகோதரத்துவம் என்பதும் இல்லை, சமத்துவத்தை இந்து மதம் சொல்கிறதா என்றால் இந்து மதம் சமத்துவத்தையும் சொல்லவில்லை என்கிற ஒரு கருத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். ஆனால் மீட்பு பற்றிய சிந்தனைகள், மோட்சம் பற்றிய சிந்தனைகள் அதிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமாக மீட்பு பற்றியோ மோட்சம் பற்றியோ அந்த இந்து மதம் முக்கியத்துவம் கொடுக்காமல் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான்
மீட்பிற்கும் மோட்சத்திற்கும் போகக்கூடியவர்கள், மற்றவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்கிற கருத்து தான் அங்கே வருகிறது. அங்கே சமத்துவ சிந்தனை அங்கே இல்லை என்பதே தனித்தனியாக ஒரு பிரதியில் இருக்கிற சிக்கல், ஒரு மொழியில் இருக்கிற சிக்கல், அந்த மதம் காட்டுகிற சிக்கல் என்பதை தனித்தனியாக அவர் வரையறுத்து இந்து சமூக ஒழுங்கு, இந்து சோசியல் ஆர்டர் என்கிற ஒரு பதத்தை அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதாவது இந்து சமூக ஒழுங்கு என்பது இங்கே ஏற்றத்தாழ்வான சாதியின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற படிநிலையான சமூகம்தான் இந்து சமூக அமைப்பு. ஆனால் இதற்கு நேர் மாறாக அம்பேத்கர் கட்ட விரும்பிய சமூக அமைப்பு என்பது டெமோக்ராட்டிக் சோசியல் ஆர்டர், அதாவது சகோதரத்துவ, சமத்துவ, சுதந்திர அடிப்படையில் கட்டப்பட போகிற ஒரு சமூகத்தை, ஒரு முன்மாதிரியான சமூகம், என்னுடைய ஐடியல் சொசைட்டி, நான் விரும்புகிற, நான் எதிர்பார்க்கிற ஒரு சமூகம் என்பது இப்படிப்பட்ட சமூகம் தான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த ஒரு கருத்திற்கு புதிய விளக்கம் சொல்வதாகவும் அவருடைய ஆய்வு அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்டாக, ஒரு எதிர்கருத்தாக, ஒரு எதிர் விவாதமாகவும் அங்கே நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சிந்தனை, ஏற்கனவே இருக்கப்பட்டிருக்கிற ஒரு சிந்தனைக்கு, ஒரு வழக்கப்பட்ட ஒரு பெயருக்கு ஒரு புதிய பெயர் கொடுப்பதும் அம்பேத்கருடைய ஆய்வு முறையில் முக்கியமானது ஒன்றாக நாம் கருதலாம். எப்படி என்று சொன்னால், தீண்டப்படாதவர்கள் என்கிற ஒரு பெயர் இங்கே வழக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர். காந்தி தீண்டப்படாதவர்கள் என்கிற பெயரை பயன்படுத்தாமல் ஹரிஜன் என்கிற பெயர், ஹரியினுடைய குழந்தைகள் என்கிற ஒரு பெயரை அவர் பயன்படுத்துவதை பார்க்கலாம். ஆனால் அம்பேத்கர் ஹரிஜன் என்கிற பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போலவே அன்டச்சபிள் என்கிற பெயரையும், தீண்டப்படாதவர் என்கிற பெயரையும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே, குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் மட்டுமே, ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு மனு கொடுக்கிற பொழுது, அவருடைய நிலையை எடுத்து சொல்லுகிற போது மட்டுமே அந்த பெயரை, அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார். மற்ற நேரங்களில் அவர் டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்கிற வார்த்தையைத்தான் பயன்படுத்துகிறார். அவர் தலித்துகளை பற்றி குறிப்பிடுகிற போது ஏற்கனவே நாம் சொன்னதை போல டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறகு நான் காஸ்ட் ஹிந்துஸ், அதாவது சாதியற்ற இந்துக்கள் என்கிற ஒரு புதிய பதத்தை பயன்படுத்துகிறார். பிறகு எதிர்ப்புள்ள அல்லது எதிர்ப்புணர்வுள்ள இந்துக்கள், புரோட்டஸ்டன்ட் ஹிந்துஸ், அதாவது புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் என்கிற ஒரு பதத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. மார்ட்டின் லூதருக்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க சபை இரண்டாக பிரிந்து அது புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸாக, சீர்திருத்த சபையாக, எதிர்கருத்துக்கள் கொண்ட சபையாக அது மாறியதை நாம் பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்களும் இங்கே சாதி இந்துக்களுக்கு எதிரான இந்துக்களாக தலித்துகள் இருக்கிறார்கள், தீண்டப்படாதவர்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்களை தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களை புரோட்டஸ்டன்ட் இந்துஸ், எதிர்ப்பு இந்துக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்கு வருகிறார். இன்னொன்று எக்ஸ்க்ளூடட் ஹிந்துஸ், பிரித்து வைக்கப்பட்ட இந்துக்கள் என்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி, இப்படி வெவ்வேறு பெயர்களை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெயருக்கு, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்திற்கு ஒரு புதிய சிந்தனையாக, எதிர்வாதமாக வைக்கிற ஒரு முறையையும் நாம் அம்பேத்கருடைய எழுத்துக்களில், சிந்தனைகளில் நாம் பார்க்க முடியும். அம்பேத்கருடைய ஆய்வு முறையில் நாம் அவருடைய மொழிநடை எப்படி இருந்தது, அவருடைய ஆய்வுக்களம் எப்படி இருந்தது, அவருடைய முறையியல் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். அதே போலவே அம்பேத்கர் பயன்படுத்தின சொற்களையும் நாம் பார்த்தோம், சொற்களுக்கு அவர் தருகிற விளக்கங்களையும் நாம் பார்த்தோம். அதோடு முக்கியமானது, அவர் வெவ்வேறு முழக்கங்களை, வெவ்வேறு சொற்களை அவர் வெவ்வேறு நாடுகளில் இருந்து, வெவ்வேறு போராட்ட வடிவங்களில் இருந்து, வெவ்வேறு கழக மரபுகளில் இருந்து, வெவ்வேறு புரட்சிகர சிந்தனைகளில் இருந்து அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். குறிப்பாக எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்கிற அவருடைய முக்கியமான முழக்கம், கற்பி, புரட்சி, ஒன்று சேர் என்கிற அந்த கருத்தினுடைய முக்கியமான சாராம்சம் சோசியலிச கட்சியில் இருந்த சோசியலிச கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருந்த ஃபேபியன்ஸ் அவர்களிடத்திலிருந்து, ஃபேபியன்கள் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் கட்சியினுடைய முழக்கமாக அவர்கள் முன்வைத்த இந்த கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்கிற அந்த கருத்தாக்கத்தை, அந்த முழக்கத்தை அம்பேத்கர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஏற்கனவே ஒரு நாட்டில் ஒரு கழக சிந்தனையோடு ஒரு போராட்ட வடிவமாக இருந்த ஒரு முழக்கத்தை, ஒரு கருத்தை அம்பேத்கர் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய மக்களை ஒன்றிணைப்பதற்காக பயன்படுத்துகிற, வெவ்வேறு சொல்லாடல்களை பயன்படுத்துகிற ஒரு முறையையும் நாம் அம்பேத்கருடைய ஆய்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்று, அவருடைய தொழிலாளர்களுடைய கட்சி, சுதந்திர தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி என்கிற ஒரு கட்சியை அவர் தொடங்குவதை
தொடங்கியதை நாம் பார்க்கலாம். அந்த கட்சியும் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சோசியலிச கட்சியினுடைய பின்புலத்திலிருந்து அவர் பெர்டினாண்ட் லசாலிடமிருந்து அவர் தொழிலாளர்களுடைய உரிமையை எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த தொழிலாளர் கட்சி பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்தில் இருந்த தொழிலாளர்களுடைய கட்சியினுடைய பெயரையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். இப்படி வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு கருத்தாக்கங்களை, பல்வேறு சிந்தனைகளை, பல்வேறு முழக்கங்களை அவர் எடுத்துக்கொள்வதை பார்க்கலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட முழக்கங்கள். இது ஏற்கனவே அங்கு இருந்த மன்னராட்சி முறையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த அதிகார குவிப்பை கலைத்து போட்டுவிட்டு அந்த கட்டமைப்பை மாற்றி மக்களுக்கே அதிகாரம், மக்களே அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், எனவே மக்களிடமிருந்து அதிகாரம் வந்தால்தான் மக்களுக்கான அரசாங்கம் வரும் என்கிற ஒரு புதிய சிந்தனையோடு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற முழக்கத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படி அம்பேத்கர் அந்த முழக்கத்தை தன்னுடைய பேச்சுக்களிலும், உரைகளிலும், எழுத்துக்களிலும் மக்களை ஒருங்கிணைக்கிற அந்த இடத்தில் அம்பேத்கர் குறிப்பிட்டு இதையே பயன்படுத்துவதை பார்க்கலாம். குறிப்பாக 1927 ஆண்டிலே மகத் குளத்திலே நீரெடுக்கிற ஒரு போராட்டம் நடந்த போது அம்பேத்கர் இந்த போராட்ட நிகழ்வை, இந்த மக்களை தட்டி எழுப்புவதற்காக அந்த போராட்ட நிகழ்வில் அவர் குறிப்பிட்டு இந்த சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கிற வேறு எந்த நிகழ்ச்சியினுடனாவது நாம் ஒப்பிட முடியுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த மகத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த குளத்தில், பொது குளத்தில் தண்ணீர் எடுக்கிற போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். அவருடைய தலைமையிலே மக்கள் போய் அந்த குளத்திலே நீர் அருந்துகிறார்கள். அப்போது அம்பேத்கர் இந்த உரையை நிகழ்த்துகிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த முழக்கத்தை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த கருத்தை மகற்குளத்திலே அவர் நீர் எடுக்கிற போது, மகற்குளம் என்பது ஒரு பொது குளம், அந்த குளம் எப்படி மற்றவர்களுக்கு நீர் அருந்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறதோ அப்படி அந்த பகுதியில் வாழக்கூடிய தலித்துகளும் பயன்படுத்துவதற்குரிய ஒரு பொதுக்குளமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே பொது உரிமைக்கான ஒரு போராட்டமாக மகத்குளத்தில் 1927 ஆண்டு அம்பேத்கர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அம்பேத்கர் அந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கிற வேறு எந்த நிகழ்ச்சியினுடனாவது ஒப்பிட முடியுமா என்கிற ஒரு கேள்வியை மக்களை பார்த்து கேட்கிறார். இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சியினுடன் மட்டும்தான் ஒப்பிட முடியும். அது என்னவென்றால், வரலாற்றிலே 18வது நூற்றாண்டிலே நடந்த பிரெஞ்சு புரட்சியினுடன் மட்டும்தான் ஒப்பிட முடியும் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய சிந்தனை என்னவென்றால், இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மனித உரிமைகள் மதிக்கப்படுகிற ஒரு புதிய காலம், மறுமலர்ச்சி தொடங்கிய ஒரு காலம், மனிதர்களுடைய உரிமை அங்கே மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கண்ணியமாய் நடத்தப்பட வேண்டும் என்கிற காலகட்டத்திலே உதிர்த்தெழுந்த ஒரு பெரிய முழக்கத்தை அவர் தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்துவதை பார்க்கலாம். இப்படி வெவ்வேறு சூழ்நிலைகளில், வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு போராட்டங்களில், வெவ்வேறு தொழிலாளர்கள் அமைப்புகளில், இயக்கங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த சொற்களை அம்பேத்கர் மிக கவனமாக இந்தியாவில் எழுத்துகளுக்கு அவர் பயன்படுத்துகிறார். குறிப்பாக இன்னொரு சொல்லையும் அவர் எப்படி சொற்களை அல்லது ஒரு சொல்லாடலை உருவாக்குகிற போது எப்படி கவனமாக அம்பேத்கர் அதை கட்டமைக்கிறார் என்பதையும் நாம் அம்பேத்கருடைய அறிவுஜீவி தன்மைக்கும் அவருடைய ஆய்வினுடைய மொழிக்கும், மொழி வளத்திற்கும், அவருடைய முறையிலையும் நாம் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். குறிப்பாக அம்பேத்கருடைய மிக முக்கியமான ஆய்வு கட்டுரையான அவருடைய உரை, பேசப்படாத ஒரு உரை, சாதியை ஒழிப்பது எப்படி, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற அந்த கட்டுரை. அனிகிலேஷன் என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அனிகிலேஷன் என்பதற்கு இணையான வார்த்தை அழித்தொழித்தல் என்பதற்கு இணையான வார்த்தை ஏற்கனவே ஆங்கிலத்திலே நிறைய இருக்கிறது. டெஸ்ட்ராய் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம், அல்லது எராடிகேட் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். அந்த வார்த்தையை அம்பேத்கர் பயன்படுத்தாமல் அனிகிலேஷன் என்கிற ஒரு வார்த்தையை மிக கவனமாக அவர் பயன்படுத்துகிறார். என்னவென்றால், நிகிலோ, எக்ஸ் நிகிலோ என்றால், நிகிலிசம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இந்த நிகிலோ என்கிற வார்த்தையிலிருந்து தான் உருவாகுகிறது. நிகிலோ என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாமை, நத்திங் என்று பொருள். அதாவது அழித்தல் என்பது வெறும் மேலே இருப்பதை, கண்ணுக்கு தெரிவதை மட்டும் அழிப்பது அல்ல, அது எங்கே புதைந்து கிடக்கிறதோ கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய வேறு உள்ளே இருக்கும், அந்த வேரையும் சேர்த்து ஒன்றுமில்லாமல் செய்கிற அந்த செயல்பாட்டிற்கு பெயர்தான் நிகிலிசம், நிகிலோ. அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அனிகிலேஷன் என்கிற வார்த்தையை அம்பேத்கர் மிக கவனமாக எடுத்துக்கிறார். சாதி என்பதை அது வேரோடும் வேரடி மண்ணோடும்
கண்ணுக்கு தெரியாமல் புதைந்து கிடக்கிற தீண்டாமையோடும் சேர்த்துதான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தாக்கத்தோடு அவர் அனிகிலேஷன் என்கிற வார்த்தையை மிக கவனமாக பயன்படுத்துகிறார். சாதியினுடைய இன்னொரு பெரிய ஒரு கொடிய நோயாக தொட்டி கொண்டு வருகிற தீண்டாமையை ஒழித்து விட்டால் சாதி ஒழிந்துவிடும். தீண்டாமையும் சாதியும் ஒன்றுதான் இப்படி பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியும் சாதியை ஒழிப்பதற்கு கவனம் அதிகமாக கொடுக்காமல் தீண்டாமையை ஒழிப்பதற்கு அதிகமாக கவனத்தை கொடுப்பதை பார்க்கலாம். ஆக தீண்டாமையை ஒழிப்பது மட்டும் இங்கே போதாது. தீண்டாமையோடு இணைந்திருக்கிற இந்த சாதியை அழித்து ஒழிக்க வேண்டும். சாதியை அழித்து ஒழிப்பது என்பது அதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஆழமான புரிதலோடு தான் இந்த வார்த்தையை மிக கவனமாக அம்பேத்கர் பயன்படுத்துகிறார். அதே போலவே எமில் டர்கைம் என்கிற ஒரு சமூகவியலாளர் சொல்லக்கூடிய டிவிஷன் ஆஃப் லேபர், தொழில் பிரிவினை என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தாக்கம் 19வது நூற்றாண்டிலே மிகவும் புகழ்பெற்ற சமூகவியல் சிந்தனையாளராக இருந்த இந்த டர்கைம் சொல்கிற தொழில் பிரிவினை, டிவிஷன் ஆஃப் லேபர் என்கிற இந்த சிந்தனையை அம்பேத்கர் வேறு விதமாக மாற்றி சொல்கிறார். டிவிஷன் ஆஃப் லேபர், தொழில் பிரிவினை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இந்த தொழில் பிரிவினை இல்லாத நாடுகளே கிடையாது, அப்படி இல்லாத ஒரு சமூகமும் கிடையாது என்பதை ஒத்துக்கொள்ளுகிற அம்பேத்கர் இங்கே இந்தியாவில் தொழில்கள் மட்டும் பிரிந்திருக்கவில்லை, இங்கே தொழிலாளர்களும் பிரிந்திருக்கிறார்கள் என்று டிவிஷன்ஸ் ஆஃப் லேபரர்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது மட்டுமல்ல, டிவிஷன்ஸ் ஆஃப் லேபரர் என்று சொல்கிறார். அதாவது இது தொழில்களின் பிரிவினை மட்டுமல்ல, இது தொழிலாளர்களின் பிரிவினை என்று ஒரு கருத்தை சேர்த்து சொல்லுகிறார். இப்படி ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த கருத்திற்கு புதிய விளக்கம் சொல்வதும், அதனுடைய சொல்லாடல்களை பயன்படுத்துகிற போது மிக கவனமாக அதனுடைய ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களிடத்திலே பரவச் செய்வதும் அம்பேத்கருடைய ஆய்வு முறைகளில் மிகவும் முக்கியமானதாகும். ஐசோலேஷன் என்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதை சோசியல் ஐசோலேஷன் என்று கூட நாம் அதை சொல்லுவோம். சமூக பாகுபாடு, சமூகத்தில் இருந்து பிரித்து வைத்தல் என்கிற ஒரு கருத்து நாம் ஏற்கனவே சமூகவியலில் அதிகமாக படித்திருப்போம், அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஐசோலேஷன் என்றால் அது பிரித்து வைத்தல், தனித்து வைத்தல், அவர்களை வேறொன்றோடு கலக்காதிருத்தல் என்று நாம் புரிந்து வைத்திருப்போம். ஆனால் அம்பேத்கர் வேறு விதமான சொற்களினாலே இந்த ஐசோலேஷன் என்பதை, தனித்து வைத்தல், பிரித்து வைத்தல் என்பதை விளக்கம் சொல்லுகிறார். அதாவது பாதுகாப்பை மறுத்தல், டினையல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லுகிறார். பாதுகாப்பை மறுப்பது மட்டுமல்ல, நீதியை மறுத்தல், டினையல் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார். மூன்றாவது டினையல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை மறுத்தல், டினையல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை மறுத்தல் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிற கருத்து என்னவென்றால், தனித்திருத்தல், பிரித்திருத்தல், ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றோடு இணைக்கப்படாதிருத்தல் என்றுதான் நாம் ஐசோலேஷன் என்பதை புரிந்திருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் இங்கே சொல்லுகிற போது அது வாய்ப்பு மறுக்கப்படுதல், அது நீதி மறுக்கப்படுதல், அது பாதுகாப்பு மறுக்கப்படுதல் என்கிற ஒரு புதிய விளக்கத்தையும் சொல்லுகிறார். அம்பேத்கருடைய ஆய்வு முறையே என்பது கேள்வி கேட்டு விளக்கம் சொல்வது, ஒப்பிட்டு விளக்கம் சொல்வது, புதிய விளக்கத்தை கட்டமைப்பது, இப்படியான ஒரு அறிவியல் தன்மைக்குள்ளாக அம்பேத்கருடைய ஆய்வு முறையில் இருக்கிறது. இந்த ஆய்வு முறையிலே நாம் அதிகமாக அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற போது, அவர் பயன்படுத்துகிற சொல்லாடல்களை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிற போது, அம்பேத்கருடைய விடுதலைக்கான வேலை என்ன, அவருடைய செயல் திட்டம் என்ன என்பதை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 135வது அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே அம்பேத்கருடைய வழியில் நாம் நடப்பதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைவோம், கற்பிப்போம், ஒன்று சேருவோம், இணைந்து செயல்படுவோம்.